அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க பயிற்சிக்கான வீடியோ. இதை பற்றி தெரிந்தாலோ அல்லது உங்களுடைய மார்க்கெட்டினுடைய அனலைஸ் பற்றி இது மேட்ச் ஆனாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லையா இதை தவிர்த்துடுங்க. ஏன்னா யூடியூப்ல யார் கொடுக்கறதையும் நம்பக்கூடாது. நீங்கள் அதை படித்து முழுமையாக தெரிஞ்சிருந்தா அதுக்கப்புறம் தான். ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டு வர்த்தகம் பண்ணுங்க. உங்கள் பகுதியில் யாராவது இருந்து சொல்லி கொடுத்தாங்கன்னா அங்கே போய் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண பாருங்கள். மொத்தம் யாரோ சொல்றதெல்லாம் நம்பி என்றைக்குமே பண்ணாதீங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ் ஜூலை 14th ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு மெசேஜ் பண்ண கிளாஸ் டீட்டெயில் கேட்டவங்க, ரூல் எல்லாமே நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். யாராவது இன்னும் கேட்காம இருந்தீங்கன்னா கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்கு நிஃப்டி, கரெக்டுங்களா? எக்ஸ்பைரியில் என்னங்க எல்லாரும் அந்த 0 to ஹீரோ கால் எடுக்கிறேன்னு ஓடுவாங்க, கரெக்டுங்களா? நம்மளுடைய 0 to ஹீரோ காலுக்கு நம்மளுடைய ரூல் எந்த டைமுக்கு எடுக்கணும், எந்த ஸ்ட்ரைக்கு எடுக்கணும், அந்த ரூல் அதுக்கு முன்னாடி அந்த டைமுக்கு முன்னாடி அது ட்ரிகர் ஆகிடுச்சுனாக்கல எப்போ எக்ஸிட் ஆகணும் இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கே என்ட்ரி கிடைச்சா என்ன பண்ணணுன்ற ரூல் இருக்கு. அதை இன்னைக்கு டிக்டோ ஃபாலோ பண்ணுங்க. நானும் அந்த 0 to ஹீரோ கால் பயன்படுத்துறது கிடையாது, சொல்லி கொடுக்குறதோட சரி. ஆனால் நம்ம சொல்றபடி தான் நடக்கும். இருந்தாலும் நம்ம ஏன்னா அதில் ஜீரோன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஜீரோன்றது தெரிந்தே ஒருத்தர் முதலீடு பண்ண முடியுமா? பண்ணக்கூடாது, கரெக்டுங்களா? அது தவறு. அதனால அதை சேஃபாக பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னைக்கு நம்ம லெவல் பார்க்கலாம். 24,400 கால் 48 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி அப் சைடு. ஓகே, 48 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிஃப்டி டவுன் சைடு அப்படிங்கிறது. நான் என்ன சொல்றேன், இதை வாங்குங்க வெய்யுங்கன்னு சொல்லவே கிடையாது. நிஃப்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத மட்டும் தான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். இதை வச்சு புரியுதுங்களா? அப்போ மார்க்கெட்ல அப்போ எல்லாரும் சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே, அதுல இருக்கு என்ன இது ஒண்ணுமே புரியலையே அப்படின்லாம், கரெக்டுங்களா? ஏன்னா மார்க்கெட் நாம ஆப்ஷன் பையருக்கு டைம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கொஞ்ச நேரம் ஒரு என்ட்ரி எடுத்து குறிப்பிட்ட டைம் விட்டோம்னாக்க நம்ம ப்ரீமியம் எல்லாம் எரேஸ் ஆயிடும், கரெக்டுங்களா? அப்போ அந்த எரேஸ் ஆனாலும் அந்த டைமிங் வேல்யூங்கிறது நமக்கு தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம கால்குலேஷன் நம்ம புள்ளியில வந்தாதான் அது டிசிஷன் எடுக்கப்படும். எனி டைரக்ஷன்ஸ் இந்த விலையே வராம போயிடுச்சு அப்படின்னா என்ன, எகைன் வேற ஒரு வேல்யூ இருக்கும், அதை எடுத்துட்டு போயிடும். இங்க இருக்கலாம், இல்ல இங்க இருக்கலாம், எங்க ஒரு வேல்யூ இருக்கும், அதுக்கு சட்டன் ரூல் இருக்கும். இதுல இந்த பிரைஸ்க்கு மேலேயே கூட நிற்கும் அல்லது கீழேயே கூட இருக்கும். மேலே நின்னா ஓகே ட்ரிகர் ஆயிடுச்சு, அப்படி இல்லை, ஃபால்ஸா கூட நின்றுப்பாங்க, நம்ம ட்ராப் பண்ணி ஏமாற்றுவாங்க. அதெல்லாம் மேக்ஸ்ல கண்டுபிடிக்கணும். அது கீழேயே இருக்கும், ஸ்ட்ரென்த்தா இருக்கும், டக்குன்னு ஒரே கண்ணில் தூக்கிடுவாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம ஃபால்ஸ் பிரேக் அவுட் இது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி தான் நம்ம ஒரு வர்த்தகம் பண்ணணும். நான் சொல்றது இதுல கொடுக்குறது யூடியூப்ல சிம்பிள். மார்க்கெட் எல்லாரும் மார்க்கெட்ல வாங்கும் போது என்னடா இவர் இதை போட்டு கொடுக்குறாரு அப்படின்றது சிந்திங்க. ஏன்னா ஆப்ஷன் பையர் அவ்வளவு சிந்தனை இருக்கணும். எல்லாத்த விட நாம ஒரு மைண்ட், நம்மளுடைய மைண்ட் ஃபோக்கஸ் வேற மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்ம இதுல வெற்றி பெறுவதற்கு. ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.